என்ன மது, என்னாச்சுன்னு சொல்லு. எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த காவேரிக்கு புரியாதா? காவேரி என்ன பண்ணா? ஏன் ஆண்டி திரும்ப திரும்ப என்னையே கார்னர் பண்றாங்க? என்ன சொல்ற மது? கடைசி நேரத்துல கூட யாராவது தடங்களா வருவாங்கன்னு தான் துர்காவை முன்னாடி அனுப்பிட்டு நான் பின்னாடி போனேன். நான் நினைச்ச மாதிரியே தாலிய கரைக்க விடாம துர்கா கிட்ட இருந்து தாலிய பறிச்சுட்டு போக முயற்சி பண்ணாங்க. தாலிய கரைச்சிங்களா இல்லையா? துப்பாக்கிய காட்டினதுனால அவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. சரியான நேரத்துல தாலிய கரைச்சிட்டோம். ஏய் நில்லடி. எங்க போயிட்டு வர? அவளை முறைக்காத. இப்ப நீ எங்க போயிட்டு வர? அத்தை, மனசு சரியில்லை, அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். பொய் சொல்லாத. தாலிய பறிச்சுட்டு போக ஆள் அனுப்பிட்டு நடிக்கிறியா? நான் எந்த ஆளையும் அனுப்பல. ஏன்னா உனக்கு மட்டும்தான் இந்த வீட்லயே நம்பூதிரிகளை தெரியும். நீ தானே உங்களை கூட்டிட்டு வந்து இங்க பூஜை பண்ண. அந்த நம்பூதிரிகள் தான் தாலிய கரைக்க போகும்போது துர்கா கிட்ட பறிக்க வந்தாங்க. நான் யாரையும் அனுப்பல. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நான் எதுக்கு போய் சொல்லணும்? சந்தேகம் இருந்தா கோவில்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல, செக் பண்ணி பாரு. இல்லனா என் போனை கூட ட்ரேஸ் பண்ணி பாரு. ஒரு அப்பாவி கிடைச்சா போதுமே, உடனே அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்னுடுவியே. ரிஷி அவளுக்கு மொற மாம. அவ ஆசை நிறைவேறலனா அவளுக்கு வலிக்காதா? காவேரின்னு இல்ல, அந்த இடத்துல நீ இருந்தாலும் வலிக்கதான் செய்யும். அதுக்காக அவதான் ஆள் அனுப்புனான்னு அவ மேல அபாண்டமா பழி போடுவியா? சரி, காவேரி தான் பண்ணான்னு அவ மேல சந்தேகப்படுறேன்னு வை. வா, இப்பவே அவ மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏய், நான் போலீஸ்க்குலாம் போகணும்னு நினைச்சிருந்தா நீ டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக என்ன கொலை முயற்சி பண்ணியே, அப்பவே போயிருப்பேன். நீயும் இந்நேரம் உள்ள போயிருந்திருப்ப. ஜிபிஎன் குரூப்போட மானம் போயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். மது, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயர் சொன்ன மாதிரி துர்கா தாலிய தண்ணியில கரைச்சிட்டா. உன் கல்யாண தடை நீங்கிடுச்சு. இனிமே உன்னோட வேலை உன் நிச்சயதார்த்தத்தை எப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்றதுன்னு மட்டும் யோசி. என் நேரம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல நல்ல பாட்டெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியுது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. என்ன பாட்டு! வாவ், சூப்பர்! நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அம்மா
கேட்டுட்டோம். இத நான் நினைக்கலையா. ஓட்டோ கேட்டுட்டு இருக்க. சும்மாவே விடக்கூடாது. அடிச்சே கொல்லணும். என்ன நினைச்சதெல்லாம் நடக்கணுமா? நக்கலா பாடுறியா? வாங்க. உன்னை எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டியா நீ எல்லாம்? நல்லாதான் எழுதியிருக்கான் பாட்ட. இன்னுமா இங்க இருக்க? ஓடிடுறா சாமி. அண்ணி, தாலியை என் கையால கரைக்க கூடாதுன்னு மனசு சரியில்லாம கோவிலுக்கு போயிட்டேன். எனக்கே தெரியாம நம்பூதிரி வேஷத்துல ஆளை அனுப்பி தாலியை எடுக்க பிளான் பண்ணீங்களே. ஒழுங்கான ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம்ல. மாட்டிக்கிற மாதிரி ஆளுங்களை அனுப்புனது நீங்க பண்ண பெரிய தப்பு அண்ணி. நீங்க தாலி எடுக்க ஆள் அனுப்புனத அந்த மது எப்படி அண்ணி கண்டுபிடிச்சா? உங்க பிளான் அவ உடைக்கிறானா? அவ உங்களை விட புத்திசாலி தானே? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. தாலியை எடுக்கிறதுக்கு நான் எந்த பிளானும் பண்ணல. என்ன நீ சொல்றீங்க? நீங்க அத பண்ணலன்னா வேற யாரு பண்ணிருப்பா? அப்போ நம்மள மாதிரியே ரிஷி மாமாவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேற யாரோ பிளான் பண்றாங்க. அது யாரா இருக்கும்? வேற யாரு? மதுதான். மது எதுக்காக அவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணணும்? முட்டாள், அவ கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணல. நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணிருக்கா. என்ன நீ சொல்றீங்க? மது சொன்ன கதையை கேட்டியா? துர்கா தாலிய கரைக்கிறதுக்கு போனப்போ யாரோ 2 பேர் நம்பூதிரி வேஷத்துல வந்து துர்கா கிட்ட இருந்து தாலிய பறிக்க பார்த்தாங்களாம். கரெக்டா மது அந்த நேரத்துல துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு தாலி பறிக்க வந்தவங்கள சுடாம மண்ணை சுட்டு அவங்கள அங்கிருந்து ஓட விட்டு தாலிய கரைச்சாலாம். இவளே குண்டு வைப்பாளா? இவளே எடுப்பாளாமா? இந்த கதையை என் அம்மா வேணா முட்டாள்தனமா நம்பலாம். ஆனா நான் நம்புவனா? தாலி கரைக்கு போன இடத்துல இவ எதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போகணும்? சரி, முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்குவோம். அவனுங்க காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சிருந்தா ஈஸியா யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே. அத விட்டுட்டு தப்பிச்சு போற வரைக்கும் துப்பாக்கிய வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? அவதான் அந்த ஆளுங்களை செட் பண்ணிருக்கா. நம்பூதிரி வேஷத்துல ஆளுங்களை அனுப்பி நம்மள கோத்து விட்டுருக்கா. அவங்கள முன்னாடி அனுப்பி விட்டு பின்னாடி இவளே போய் அவங்கள அடிச்சு விரட்டிட்டு என் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிருக்கா. இதெல்லாம் எதுக்கு அண்ணி அவ பண்றா? ஏற்கனவே பேர் கெட்டு போயிருக்கிற நம்ம பேரை இன்னும் கெடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பிளான் பண்ணிருக்கா. அந்த வேலைக்காரி துர்காவுக்கு எல்லாமே தெரியும். அவகிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும். வர வைக்கிற நம்மள காலி பண்ண மது புது கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கா. நாமளும் நம்ம கேம் ஸ்டைல மாத்தலாம். மாத்திர தாயே, உனது அருளால் அமராவதிக்குரிய மாங்கல்யத்தை மீட்டுவிட்டேன். போலியான மாங்கல்யத்தை நதியில் கரைத்துவிட்டு உண்மையான மாங்கல்யத்தை உனது காலடியில் வைத்து விடுகிறேன் தாயே. இந்த மாங்கல்யத்துக்குரியவளை சீக்கிரம் வரவைத்தாயே. அமராவதியிடம் இந்த மாங்கல்யத்தை சேர்க்க நான் காலம் காலமாக காத்திருக்கிறேன் தாயே. அதுதான் இந்த பிறவியின் பயன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய மகள் எங்கோ உயிரோடு இருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்திருக்கிறது. நான் இந்த கடமையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் மகளுக்கு ஒரு தகப்பனாக செய்ய வேண்டிய கடமையை நோக்கி நான் போக வேண்டும்.
அதற்காக சீக்கிரம் அமராவதியை என் கண்ணில் காட்டு தாயே. தாயே, என் மகளை நான் காணும் வரை நீதான் அவளுக்கு துணையாக இருந்து காப்பாற்ற வேண்டும் தாயே. தாயே, நீயே துணை. தாயே, காத்து. வேணாம் பஸ், போது பஸ். டேய், நான் நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுதுடா. ஒரு பிளான் கூட ஒழுங்கா பண்ணாம சொதப்பிட்டியே. துர்கா தாலியை வைக்காம தடுங்கடான்னு ஒண்ணு அமிச்சா தாலியை கரிச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. ஒண்ணு இது வேணாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் எடுக்கிறேன். அங்கே நின்னு அடி வாங்கு. சொன்னா கேளுங்க. ஓடாதடா. நில்லு. நீ பண்ண வேலைக்கு ஒண்ணா இருடா. இது கைக்கு மாட்ட மாட்டேங்குது. இது வாய்க்கோ. உன்னை நம்புட பாரு. என்ன சொல்ல பட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு கதை தீந்துதுடா. பிளான கெடுத்து ஓடாம கூட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்க. அதுல அடிக்காதீங்க. ஓடா நிக்கி. போதும் பாஸ், போதும் பாஸ். தயவு செய்து பேசி தீர்த்துக்கலாம். என்னால முடியல பாஸ். போதும், வலிக்குது. போதும், பேசி தீர்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். நீங்க சொன்ன பிளான் படி நம்பூதிரி கட்டப்ல நம்ம ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு துர்கா கிட்ட இருந்து தாலியை பறிச்சாங்க. ஆனா திடீர்னு மது மேடம் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டாங்க பாஸ். துப்பாக்கியா? ஆமா, உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம் பாஸ். அங்கே 2 பேரும் செத்துருப்பானுங்க. துப்பாக்கிய பார்த்ததுக்கு அப்புறம் கூலிக்கு நடிக்க வந்தவன் என்ன பண்ணுவான்? உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓடிட்டான். இதுல ஏன் தப்பு எங்க பாஸ் இருக்கு? உங்க தப்பு எதுவுமே இல்ல. மென்டல் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு. நல்லா பண்ணிருக்காங்க பாஸ். கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. வாதுர்க்கா எப்போ வந்த? போன வருஷம் நம்பூதிரிய பார்த்ததும் நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். அப்பர்ணாவும் காவேரியும் தான் பண்ணிருப்பாங்கன்னு. அதனாலதான் நான் இத மது கிட்ட சொல்லல. ரிஷி சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா நீங்களும் இதுக்கு உடனே இருந்திருக்கீங்கல்ல. இருங்க மது கிட்ட சொல்ல. துர்கா 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத துர்கா. முதலாளியோட காதலுக்கு உதவி பண்ணா தொழிலாளியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் துர்கா பண்ண. மது மேடம் கிட்ட சொன்னா சித்ரா அம்மா கிட்ட போகும். அப்புறம் நான் இந்த வேலையை விட்டே போகணும். ப்ளீஸ் துர்கா, என்ன நம்பி வயசான அப்பாலாம் இருக்காங்க துர்கா. நீதான் துர்கா காப்பாத்தணும். இப்ப நாம ஏதாவது ரிட்டர்ன் பால் அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். போய் சொல்லு. யார் சொன்னா என்ன? நான் தான் பண்ணேன்னு சொல்லு. என்னாலதான் எல்லாரும் வெளியே சொல்ல முடியல. நீ அது சொல்லு. அப்படியாவது மதுக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். அது மட்டும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் மதுவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட உண்மையான காதல் இந்த கல்யாணத்தை நடத்தாம தடுக்கும். உங்க காதலால தாலிய கரைக்கிறதையே தடுக்க முடியல, கல்யாணத்தை தடுக்க போகுதா? இதுதான் கடைசி. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க மது கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. இத பாரு துர்கா, என்னோட 400 வருஷ காதல் உண்மைன்னா நீ அந்த தாலியை ஒண்ணுமே இல்லாம கரைச்சிருந்தாலும் என்னோட காதல் ஜெயிக்கும். நம்மளை விட ரொம்ப கான்பிடென்டா பாக்குறாளே.
கோவத்தோட நடந்து போனாலும் அழகா தான் இருக்கிறா. ஸ்வீட் கேர்ள். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்ல. தலைக்கு என்னடா குறைச்சது? என்ன ஆனாலும் என்னோட காதல்ல நான் நங்கூரம் போட்ட மாதிரி நிப்பேன். அதான் நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். என்ன ருத்ரையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நம்ம ரிஷி தம்பி மதுமா கல்யாணம் நடக்கிறத பத்தி யோசனையா இருக்கு. அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத சீக்கிரமே நடக்க போகுதே. அதாம்மா, அது நடக்கிறத பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேம்மா. ருத்ரையா, என்ன சொல்றீங்க? ருத்ரையா எதுக்கு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? இல்லம்மா, ரிஷி தம்பி மதுமா கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தடங்கள் மேல தடங்களா வந்துட்டு இருக்குமா. முதல் தடவை நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தப்ப வீடெல்லாம் எலக்ட்ரிக் வயர் எரிஞ்சு சாண்ட்லியர் அருந்து விழுந்து அதுல இருந்து உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமா. அப்புறம் ஜாதகத்துல தடன்னு திருமணஞ்சேரி போய் சாங்கியம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அந்த தாலிய காவேரி எடுத்து வச்சு அவ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் விளக்கு பூஜையில நம்ம மதுமா புடவையில தீ பிடிச்சு பூஜையே நடத்த முடியாம போயிடுச்சேம்மா. அதாம்மா, அதனாலதான் இந்த கல்யாணத்தை யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்றேம்மா. ருத்ரையா, நான் எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டேன். அப்படி முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்க சொன்ன தடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்ட தடங்கள் தான். அதை சரி பண்றதுக்கு 1000 சாங்கியம் இருக்கு. அதுக்கு இல்லம்மா, இதனால நம்ம ரிஷி தம்பிக்கு ஏதாச்சும். ருத்ரையா, தேவையில்லாம எதையோ எது கூடவோ போட்டு குழப்பாதீங்க. எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரிஷிக்கும் மதுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். இப்ப என்ன பண்றது? என்ன சொன்னாலும் இந்த அம்மா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ரிஷி தம்பியோட சேர வேண்டிய அமராவதி இந்த மதுமிதா இல்லைன்னு அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவங்க பேசுறத பார்த்தா ரிஷி தம்பிக்கு மதுமிதாவை நிச்சயமா கட்டி வச்சிருவாங்க போல இருக்கு. இனியும் நாம சும்மா இருக்க கூடாது. இதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சே ஆகும். ருத்ரையா ஏதோ இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லாதவர் மாதிரியே பேசுறாரே. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் நாம தெரிஞ்சுக்கணும்.